Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு get ready with me தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரிசெப்ஷன் லுக் தான் வந்து கிரியேட் பண்றேன். என் ஃப்ரெண்டோட ரிசெப்ஷனுக்கு வந்து நான் கிளம்ப போறேன். அண்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கடகடன்னு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் ரீசெண்டா இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர். நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி டோனர் அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த மாய்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்லாம் ஆக்கல. அண்ட் நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சு. ட்ரெஸ் சூஸ் பண்றதுல தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எது போடுறதுன்னு லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஸோ ட்ரெஸ் தேடி பார்த்தேன். என் தங்கச்சி தான் வந்து எனக்கு வந்துட்டு சரி தாராள மனசா எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டா. அவள் தான் வந்து நான் போட்டுட்டு இருக்கு கடன் வாங்கி. ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்றேன். ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ப்ரைமருக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நிவ்யாவோட லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒயிட் டோன் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ வந்து எனக்கு கொடுக்குது. அண்ட் நல்லா இருக்குது. பட் ரொம்ப உங்களுக்கு அப்படியே அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஃபீல் மாதிரி கொடுக்கும். இது ட்ரை ஸ்கின்னுக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆயில் ஸ்கின் தான், பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி போடுறேன். ஸோ நல்ல ஒரு க்ளோ ஒரு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இது போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபிட்டாக இருக்குது. கேமரா அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு, பட் நேரில் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இப்படி டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவோட ஸ்கின் ஷீல்ட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன்.
வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஸ்டேக் விக்கியோட இந்த ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு அண்டர் ஐஸில் முதல்ல போட்டுடுறேன். தென் மற்ற இடத்துல சும்மா இப்படி டச் பண்ணி, ஏன்னா எனக்கு வந்து ஆயில் சீக்கிரமாக இதுவாகும். ப்ளஸ் நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் வந்து அந்த இடத்துல ஸ்டே ஆகி நிற்கிறதுக்காக தான். அண்ட் நான் வந்துட்டு பேக்லாம் பண்ணலை, கொஞ்ச நேரம் போட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தென் லாஸ்ட்டாக வந்து அதை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்க அப்படியே இப்படி இருக்கும் பேய் மாதிரி, பட் லாஸ்ட்டாக வந்து செட் ஆகிடும். அண்ட் ஏன் இது டிஃப்ரெண்ட்டு இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. உங்களுக்கு இங்கே மட்டும் நான் பவுட்ரு போடணுன்னா அப்படி தெரியுது. ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து இங்கேயும் அப்ளை பண்ணி பவுட்ரு போட்டுருவோம். அதாவது இப்போ அப்ளை பண்ணலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ போட்டுடலாம். ஸோ ஐ ஷேடோவுக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ நான் டீட்டெயிலாக வந்து ஐ ஷேடோவோட இதெல்லாம் போடுறேன். நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து இதுதான். நான் இப்போ மேக்கப் போட்ட பிறகு தான் ஞாபகம் இருந்துச்சு நான் லென்ஸ் போட மறந்துட்டேன்னு. ஸோ நான் வந்து லென்ஸ் போட்டுக்கிறேன். நான் மேக்கப் போட்டுட்டு எப்படி இப்போ லென்ஸ் போட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அதான் ஸ்பீடாக கிளம்புறேன்னா ஸோ மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கடவுளே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஐலேஷ் ப்ளஸ் அதோட ஐலைனர் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுலேயும் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன், பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து காணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. எங்கே இந்த ஃபுட்டேஜ் காணும், எப்போ போட்டாங்கன்னு பார்க்காதீங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்கேன்னு தெரியலை, அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு இந்த ஒரு லாக்மே ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ளஷ்ஷுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு எல்லாம் செட் ஆகும்னு. ஸோ என்னோடய நெக்கு ஃபேஸ்லாம் பாருங்கள், எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அவுட்ஃபிட்.